ஹாய் ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் டேர்ம் 2 பார்க்க போகிறோம். டேர்ம் 1 வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். டேர்ம் 2ல் என்னென்ன லெசன்ஸ் வருதுன்னா ப்ரோஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ், போயம் வந்து டீம் ஒர்க் அண்ட் சப்ளிமெண்ட்ரி வந்துட்டு திங்க் டு வின். இப்போ வந்து ப்ரோஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் இதில் வந்து 3 பார்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. 3 பார்ட்ஸ்லையும் 3 ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் 1ல் வந்துட்டு யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா கிரிக்கெட் பிளேயரான மித்தாலி துரைராஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கிரிக்கெட் பிளேயர். இப்போ ஒரு டு யூ நோ உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் இஸ் ஓல்டர் தென் மென்ஸ். அதாவது வந்து மென்ஸோட வேர்ல்டு கப் கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே விமென்ஸோட கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தி விமென்ஸ் வேர்ல்டு கப் வாஸ் ஃபர்ஸ்ட் ஹெல்டு இன் இங்கிலாந்து. இந்த விமென்ஸோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் வந்து எங்கே தொடங்கப்பட்டுச்சுன்னா இங்கிலாந்தில் 1973. 2 years before the inaugural of men's cricket world cup. அதாவது வந்து மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 years பிஃபோரே வந்துட்டு விமன்ஸ் கிரிக்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ ஸ்கூல் கோயிங் கேர்ள் ரைட்ஸ் த டைரி அக்கௌண்ட்டு. ஸ்கூல் கோயிங் கேர்ள் வந்து டைரி அக்கௌண்ட் எழுதிருந்ததாக கொடுத்துருக்காங்க. அந்த லெசனில் வந்து ஸ்கூல் கோயிங் பாய் வந்து டைரி அக்கௌண்ட் எழுதுனதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இது வந்து ராங். அடுத்தது வந்துட்டு த பாய் வாஸ் ஸோ இன்ஸ்பயர்டு பை மித்தாலி தட் ஹி வாஸ் ஹாப்பி ஃபார் ஹிஸ் சிஸ்டர் டு பிளே கிரிக்கெட். ஆமாம், மித்தாலி ராஜனால இன்ஸ்பயர் ஆகி அவங்க சிஸ்டரோடு விளையாடுறத அந்த பையன் ஹாப்பியாக இருப்பாங்க. அடுத்து மித்தாலி ராஜ் இஸ் ஹாப்பி டு பி ரெகக்னைஸ்டு ஆஸ் தெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட். இதுவும் கரெக்டு தான். அடுத்தது உமன் ஷுட் நாட் பி கம்பேர்டு வித் மென் இன் கிரிக்கெட் சேஸ் மித்தாலி. ஆமாம், உமனையும் மென்னையும் கம்பேர் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க மித்தாலி. அடுத்தது மித்தாலி ராஜ் வாஸ் நாட் என்கரேஜ் டு பிளே கிரிக்கெட் பை ஹர் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ராங். அடுத்தது மித்தாலி இஸ் ஒன் ஆஃப் த உமன் பிளேயர்ஸ் டு ஸ்கோர் 7 consecutive 50s. கரெக்டு. அடுத்து மித்தாலிஸ் மதர் டங் இஸ் தெலுங்குன்னு கொடுத்துருக்காங்க. ராங். மித்தாலிஸ் மதர் டங் வந்து தமிழ். அடுத்தது வந்து ஒரு கிளாசரியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ரெகக்னைஸ்டு அப்படின்னா நோன், ரெகக்னைஸ்டுனா அங்கீகரிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி. அக்னாலேஜ்டுனா அக்செப்ட் பண்ணுறது. அடுத்து ப்ரிவிலேஜ் அப்படின்னா ஹானர். கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா ஒன் ஆஃப்டர் அனதர், அதாவது தொடர்ந்து வர விஷயங்களை வந்து கான்சிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஹூ வாட் அ பர்சன் இஸ் ஆர் ஹவு அ பர்சன் இஸ் நோன். ஒருத்தரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அவங்களோட ஐடென்டிட்டி மூலமாக தான். அடுத்தது இன்ஸ்பிரேஷன், ஹேர் அ பர்சன் ஒன் லுக்ஸ் அப் டு அ ரோல் மாடல். அடுத்தது பேஷன் அப்படின்னா டிசையர். அடுத்தது செக்ஷன் 2ல யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கபாடி பிளேயர் பற்றி கொடுத்துருக்காங்க, உஷா ராணி. டு யூ நோ கொடுத்துருக்காங்க இந்தியா ஹேஸ் ஓன் ஆல் 6 உமன்ஸ் கபாடி வேர்ல்டு கப் பிளேடு இன் 2012 to 2017. ஆக்சுவலி வந்துட்டு 2012 to 2017 வரைக்கும் நடந்த எல்லா கபாடியிலையுமே வந்துட்டு இந்தியா ஹேஸ் ஓன். அடுத்தது ஒரு கிளாசரியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து சாந்தி டவுன். அதாவது வந்து உஷாராணி பிறந்த இடம் வந்து சாந்தி டவுன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு புவர் ஏரியா. அடுத்து அன்ஃபுல்ஃபில்டு அப்படின்னா அன்ரியலைஸ்டு. அடுத்தது ப்ராமினன்ட் அப்படின்னா நோட்டிசபிள். டிட்டர்மைண்ட் அப்படின்னா வில் பவர்டு, ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த செய்கிறது, டிட்டர்மைண்ட். அடுத்தது செக்ஷன் 3ல வந்துட்டு பேட்மிண்டன் கேம் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பிவி சிந்து பற்றி கொடுத்துருக்காங்க. பிவி சிந்து ஹேஸ் ஒன் பிரான்ஸ் மெடல் இன் 2012 ஒலிம்பிக்ஸு. அடுத்தது பிவி சிந்து வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு இஸ் த ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர் ஆஃப் இந்தியா 2016. இந்த அவார்டு வந்து 2016 வாங்கியிருப்பாங்க. அடுத்து பத்மஸ்ரீ, அப்புறம் த 4th ஹையஸ்ட் சிவிலியன் ஆஃப் இந்தியா 2015. அடுத்து அர்ஜுனா அவார்டு 2013 வாங்கியிருப்பாங்க. தி செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் இன் த வேர்ல்ட் பேட்மிண்டன் தான் வந்துட்டு வேர்ல்ட்லேயே செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் கேமு. ஃபர்ஸ்ட் பாப்புலர் கேம் வந்துட்டு ஃபுட்பால். அடுத்தது ஒரு கிளாசரி. ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து கரஸ்பாண்டன்ட் அப்படின்னா ரிப்போர்ட்டர். அடுத்தது கமிட்மெண்ட் அப்படின்னா டெடிகேஷன்.
அடுத்தது நெவர் சே டை அப்படின்னா நோ டோன்ட் ஸ்டாப் ட்ரையிங். நெவர் சே டைனா ஸ்டாப் பண்ணவே கூடாது எப்போவுமே. அடுத்து சிவிலியன் அப்படின்னா ஆர்டினரி பீப்புள். Read the question related to 3 sports stars. You have read about the tick appropriate boxes. கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who won the Olympic 2016 silver medal in badminton வந்துட்டு பிவி சிந்து. Who is the role model of her for her siblingsக்கு ரோல் மாடலாக இருந்தது யார் அப்படின்னா உஷா ராணி. Whose mother tongue தமிழ் அப்படின்னா மித்தாலி ராஜோட மதர் டங் தான் வந்து தமிழ். அடுத்தது, whose attitude is never say die spirit. பிவி சிந்துவோடது. அடுத்தது, which player works in the police department. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணது யாருன்னா உஷா ராணி. அடுத்தது, which player holds the record for the highest individual cricket score அப்படின்னா மித்தாலி ராஜ். அடுத்தது வந்துட்டு மேட்ச் த ஸ்போர்ட்ஸ் அண்ட் த எக்யூப்மெண்ட். கிரிக்கெட்டுக்கு வந்து பேட்டு, அதே மாதிரி வந்துட்டு ஃபுட்பாலுக்கு வந்துட்டு ஹெல்மெட்டு. அடுத்தது டென்னிஸ்க்கு வந்துட்டு ராக்கெட்ஸ், கோல்ஃப்க்கு வந்துட்டு கிளப்பு, வாலிபாலுக்கு வந்துட்டு நெட்டு, ஆர்ச்சரிக்கு வந்துட்டு போ அண்ட் ஆரோ. அடுத்தது டிக் த கரெக்ட் மீனிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பீயிங் கம்பேர்ட் டு சச்சின் இஸ் அன் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ். ப்ரிவிலேஜ்க்கு என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. ப்ரிவிலேஜ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா ஹானர். இப்படிதான் வந்துட்டு இந்த கிளாசரியில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்க்கு வந்துட்டு கொஷின்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. த பாய் வாஸ் டேக்கன் பை சர்ப்ரைஸ் வென் ஹி லேர்ன்ட் அபவுட் மித்தாலி துரைராஜ். அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு சர்ப்ரைஸ்டு அப்படின்னா அமேஸ்டு. அடுத்தது, உஷா ராணி ஹேட் டு ஸ்ட்ரகிள் ஆல் த்ரூ ஹர் லைஃப். ஸ்ட்ரகிள்க்கு மீனிங் என்னன்னா ஃபைட். அடுத்து, உஷா ராணி இஸ் அன் எக்ஸ்பர்ட் அட் கிவிங் லீட்ஸ். எக்ஸ்பர்ட் அப்படின்னா ஸ்கில்டு. நோ ஆப்போனன்ட் இஸ் டூ பிக் டு டிஃபீட். ஆப்போனன்ட் அப்படின்னா காம்படிட்டர். அடுத்தது, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த ஆப்போசிட்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் கிவன் இன் ப்ராக்கெட்ஸ். ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்க்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் எழுதணும். வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் அவர் ஃபெயிலியர். சக்ஸஸ்க்கு ஆப்போசிட் வந்து ஃபெயிலியர். அடுத்தது, சில்ட்ரன் டோன்ட் டேக் டு ரீட். இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் கொடுத்துருக்காங்களா, நம்ம ஆப்போசிட் வேர்ட் எழுதணும் அன்இன்ட்ரெஸ்டிங் புக்கு. அடுத்தது, பி டேஸ் ஜென்ரல் வென் யூ ஆர் டெல்லிங் அஸ் வாட் யூ நீடு. ஜென்ரலுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து டிஃப்ரெண்ட். அடுத்தது வந்துட்டு, த டீச்சர் ஆஸ்க்டு டு த சில்ட்ரன் ஸ்டார்ட் டாக்கிங்னு இருக்கா, அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்டாப் டாக்கிங். அடுத்தது வந்துட்டு, த நியூ பாஸ் டிசைடட் டு அப்பாயிண்ட் த லேசி ஒர்க்கர்ஸ். அப்பாயிண்ட்க்கு ஆப்போசிட் வந்து டிஸ்மிஸ். அடுத்ததான், write T if the statement is true and F is the statement false. First question, Himachal Pradesh is an ideal place for paragliding. இது வந்து கரெக்ட். T போட்டுடலாம். அடுத்து, skilling offers opportunities to delve into oceans. இது வந்து wrong. அடுத்தது, பேராகிளைடிங் இஸ் ஆல்சோ a recreational adventure sport. இது வந்து ரைட். அடுத்தது, ஸ்கூபா டைவிங் has a huge following all over the world. இது வந்து false. அடுத்தது, the most suitable period for skiing from the March to June. இது வந்து false. Text for listening is in page 139 ரெஃபர் பண்ணி இதெல்லாம் இது பண்ண சொல்லியிருக்காங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க.
அடுத்தது நம்மளோட ஜென்ரல் இதை வந்து வச்சு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட். I play cricket regularly with my friends. அடுத்தது dash is an indoor or outdoor game. Carom is an indoor game. அடுத்தது dash game requires players. Cricket game requires 11 players. அடுத்தது dash these equipments. Cricket has bat and ball. அடுத்தது dash generally played in a courted ground. Cricket generally played in ground. I enjoy playing cricket game. அடுத்தது பிக்டோகிராமர். பிக்டோகிராமரில் இப்போ எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிக்டோகிராமர் ரொம்ப முக்கியம். பேசிக் கிராமர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அஜெக்டிவ் பற்றி கொடுத்துருக்காங்க. அஜெக்டிவ் நவுன் வந்து லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். நவுன்னா நம்ம பெயர் சொல்லுன்னு பார்த்தோம். இப்போ வந்து அஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. அஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா, பெயர் உருச்சொல். அந்த பெயர் நவுன் குறிப்பிடுறாங்க இல்லைங்களா, அந்த நவுன் எப்படிப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறதா வந்துட்டு அஜெக்டிவ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டீ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஹாட்டாக இருக்குது. ஃப்ளவர் வந்து எப்படி இருக்குன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த வேர்ட்ஸில் வந்துட்டு ஹாட்டும் பியூட்டிஃபுல்லும் வந்துட்டு அஜெக்டிவ். அதாவது அந்த நேமிங் வேர்ட்ஸ், நவுன் ஆஸ் அ நேமிங் வேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அந்த நேமிங் வேர்ட்ஸ் எப்படிப்பட்டது, நேம் சொல்லி குறிப்பிடுறோம் இல்லைங்களா, அந்த நேமிங் வேர்ட்ஸ் எப்படிப்பட்டதுன்னு குறிப்பிடுறது தான் அஜெக்டிவ்ஸ். இப்போ வந்து அஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஹாட் டீ, பியூட்டிஃபுல் ஃப்ளவர், 2 days, பால்டு ஹெட்டு, யங் கிராஜுவேட், டயர்டு மேன். இதிலெல்லாம் வந்துட்டு இந்த ஹாட்டு, பியூட்டிஃபுல், 2, பால்டு, யங்கு, டயர்டு இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அஜெக்டிவ்ஸு. அடுத்தது ரெஃபர் டு எ டிக்ஷனரி ஃபார் த மீனிங்ஸ் அண்ட் சர்க்கிள் த ஆட் ஒன். இந்த பக்கம் கொடுத்துருக்க வேர்டுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கிறது அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. மீனிங் இல்லாமல் இருக்கிற ஒரு வேர்டு இருக்குது, அதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் ஒன் இருக்கிறதுல மீனிங்ஸில் ஆட் ஒன் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். டைனி அப்படின்னா ஸ்மால், லிட்டில், ஃபுனி. இனார்மஸ் வந்து அதுக்கு வராது. அடுத்தது வந்துட்டு அம்பிள், கிரேட், பிளண்டிஃபுல், ஜெனரஸ், ரெஸ்ட்ரிக்டடு. அம்பிளுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டடு வராது மீனிங். அடுத்து கைண்டுனா கன்சர்ன், சாரிட்டபிள், ஜென்டில் இதெல்லாமே வரும். ஹார்ஸ் வந்து வராது. அடுத்தது ஹானஸ்ட்டுக்கு வந்து ரிலையபிள், ட்ரஸ்டி, சின்சியர், டிசைட்ஃபுல் வந்து அதுக்கு வராது. அடுத்ததாக வந்துட்டு சியர்ஃபுல்க்கு வந்துட்டு பிரைட், லோ, கே, கண்டென்டட். இதில் வந்துட்டு லோ மட்டும் சேர்ஃபுல்க்கு மீனிங்காக வராது. அடுத்தது லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டு. லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டில் வந்துட்டு எப்படி சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும், ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சே, டோன்ட் சே, எக்ஸ்பிளைன். இதில் வந்துட்டு இதை வந்து எங்கே கேட்கலாம் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங்கில் கேட்கலாம். கோவை இஸ் ஃபர்தர் ஃப்ரம் சென்னை தென் திருச்சி. கோவை இஸ் ஃபர்தர் ஃப்ரம் சென்னை தென் திருச்சி. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்தர் மீன்ஸ் அடிஷ்னல், FURTHER. அதை எழுதும்போது நம்ம அடிஷ்னல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் ஃபர்தர் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஃபர்தர் இஸ் யூஸ்டு டு டாக் அபவுட் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸை குறிக்கிறதுக்கு FARTHER தான் நம்ம பயன்படுத்தணும், யூஸ் பண்ணணும். அடுத்து சீபா இஸ் மோஸ்ட் ஸ்ட்ராங்கர் தென் சிந்துஜா. இதை வந்து ஷீபா இஸ் ஸ்ட்ராங்கர் தென் சிந்துஜா அப்படின்னு தான் குறிப்பிடணும். மோர் வந்து குறிப்பிட தேவையில்லை. ஏன் அப்படின்னா அவாய்ட் டபுள் கம்பேரிட்டிவ்ஸ் adjectives of one syllable usually from their comparatives by adding ER to the positive. பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதும்போது ER மட்டும் ஆட் பண்ணால் போதும், மோர் வந்து போட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. அடுத்தது adjectives with more than 2 syllables take more. அடுத்தது my elder sister is 6 feet high. My elder sister is 6 feet tall. ஹைன்னு குறிப்பிடுறத விட டால்னு குறிப்பிடுறதா கரெக்டாக இருக்கும்.
டால்னு மென்ஷன் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். வி ஜென்ரலி யூஸ் டால் வித் பீப்புள் அண்ட் இட்ஸ் அ ஆப்போசிட் ஆஃப் ஷார்ட். டாலுக்கு ஆப்போசிட் வந்து ஷார்ட்டு. யூஸ் ஹை அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா ஹைக்கு ஆப்போசிட் வந்து லோ அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ வந்துட்டு ஹைட்டை குறிக்கிறதுக்கு நம்ம டாலுங்கிற வேர்டை தான் பயன்படுத்தணும், ஹைங்கிற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது போயம். போயம் வந்து டீம் ஒர்க்கு. டீம் ஒர்க் போயம் எழுதினது யாருன்னா எட்கர் ஏ கஸ்ட். இவரை பற்றி பார்க்கலாம். About the author, Edgar Albert Gust began his illustrious career in 1895 at the age of 14. அவரோட 14 இயர்ஸ்லேயே வந்துட்டு அவரோட ரைட்டிங் கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. When his work first appeared in the Detroit Free Press, his column was syndicated in over 300 newspapers and he came to be known as the poet of the people. Gust was made Poet Laureate of Michigan, the only poet to have been awarded the title. இந்த டைட்டில் வாங்கின ஒரே போயிட் இவர் ஒருத்தர் தான். His poems often had an inspirational and optimistic view of everyday life. அவரோட போயம் வந்து இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும், ஆப்டிமிஸ்டிக் வியூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக கிளாசரி பார்க்கலாம். டீட் அப்படின்னா என்ன அப்படின்னா அச்சீவ்மெண்ட், ஆக்ட் ஆர் அச்சீவ்மெண்ட்டு. அடுத்து வந்து ஸ்கீம்னா நமக்கு தெரியும், பிளானு. ஃப்ளேம்னா க்ளோரி, மேட்னா கம்பேனியன், பார்ட்னர். ஸ்பிரிட் அப்படின்னா வில், டிட்டர்மினேஷன். ஓர் அப்படின்னா எ பொயட்டிக் வேர்டு. அவங்க போயமில் ஓவர் அப்படிங்கிறத பயன்படுத்துறது பதிலாக ஓருங்கிறத பயன்படுத்துகிறோம். பொயட்டிக் அப்ரிவேஷன். ஓவருக்கு வந்துட்டு ஓருங்கிற வேர்டை பயன்படுத்துகிறோம். அடுத்தது வந்துட்டு contraction is a shortened form of a word of group of words with the omitted letters often replaced in written in English by an apostrophe. சில வேர்ட்ஸ்லாம் எழுதும்போது ஷார்ட்டாக எழுதுறதுக்காக அப்போஸ்ட்ரோஃபி பயன்படுத்தி எழுதுவோம் இல்லைங்களா, அதுதான் இட்ஸ். அதாவது இட் இஸ் அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்கு இட்ஸ்ன்னு பயன்படுத்துகிறோம். டஸ் நாட் அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்கு டஸ்ன்ட். அடுத்தது தேர் இஸ். தேர் இஸ் அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்கு தர்ஸ். அடுத்து யூ வில் அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்கு யூ வில். அடுத்தது தட் இஸ் அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்கு தட்ஸு. ஐ ஹாவ் ஐ அப்போஸ்ட்ரோஃபி விஇ போட்டுக்கணும். அடுத்து ஹி ஹேட், ஹெட். அடுத்து ஆர் நாட் அப்படிங்கிறது கூட ஆர்என்ட். அடுத்து ஹி ஹேஸ், ஹிஸ், ஹீஸ். அடுத்து வில் நாட் அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு வோண்ட்டுங்கிறத பயன்படுத்துவோம். கேனாட் அப்படிங்கிறதுக்கு காண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரி வந்து திங்க் டு வின். இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அந்த சப்ளிமெண்ட்ரியில் வர சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், கேர்ள்ஸ் யூ ஆர் அ குட் டீம், விச் டீம் டூ த கேர்ள்ஸ் பிலாங் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து ரிலே. அடுத்து ஸ்ப்ரிங்ஃபீல்ட்ஸ் இஸ் த நேம் ஆஃப் அ டீம், அந்த டீமோட பேர் வந்து ஸ்ப்ரிங்ஃபீல்ட்ஸு. தேர்ட் கொஷின், த இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் ரெஃபர்ஸ் டு காம்படிஷன்ஸ் அமங் த ஸ்கூல்ஸ் இன் த லொக்காலிட்டி. அந்த லொக்காலிட்டியில் இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் சேர்ந்து நடத்துகிற ப்ரோக்ராம் தான் இன்டர் ஸ்கூல் மீட்டு. அடுத்தது சீமா இஸ் ருச்சாஸ் யங்கர் சிஸ்டர். அடுத்தது ஆர்டர் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் இன் டீம் பி ரிலே ஈவெண்ட் நீலம், அருணா, ரோச்சா. அடுத்தது வந்துட்டு ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. வெயிட் லிஃப்டிங், பாக்ஸிங், சிலம்பம், ஃபென்சிங். இதில் வந்துட்டு எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா வெயிட் லிஃப்டிங். அடுத்தது ஹைட் அண்ட் சீக், கொக்கோ, டெனிகோயிட், கபடி. இதில் வந்துட்டு எதுனா டெனிகோயிட். அடுத்து பேட்மிண்டன், சைக்கிளிங், டென்னிஸ், ஸ்குவாஷு. இதெல்லாம் கேம்ஸு, இது வந்து சைக்கிளிங். அடுத்து ட்ரெப்பேஸ், த்ரோபால், பவுலிங், கோல் பால். இதுக்கெல்லாம் வந்துட்டு மீதி இருக்கிறதுக்கெல்லாம் பால்ஸ் வச்சு விளையாடணும், இதுக்கு பால்ஸ் தேவையில்லை. அடுத்து ஸ்னோக்கர், போலோ, 5 பின்ஸ், கேரம் போர்டு. இதில் வந்துட்டு போலோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து கிரிக்கெட், பேஸ்பால், ஹாக்கி, பேஸ்கெட் பால். இதில் வந்து பேஸ்கெட் பால் வந்து ஆட் ஒன் அவுட். இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 யூனிட் 3யோட வீடியோஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ.